நம்ம ஊர் எலக்ட்ரிஷியன்லேருந்து முருகன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். கந்தசாமி வீட்டில் வந்து பாத்ரூமில் பிளம்பிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுத்து எல்போ போட்டிருக்கோம். 120 பாருங்கள். இங்கே ஒரு சவர் ரோல் வச்சுருக்கிறோம், இங்கே ஒரு சவர் ரோல், இங்கே ஒரு 2 சவர் ரோல் வச்சுருக்கிறோம். பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இங்கே டீ வச்சுருக்கோம். இதுக்கு நேராக மார்க்கில் நேராக டீ வச்சுக்காங்க. டீ வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் எடுத்து பாருங்கள், 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சுக்கான நீங்கள் பைப் எடுத்து கட் பண்ணிக்காங்க. என்ன பண்ணுறோம், அதுங்க 8 இன்ச்சு வருது. 9 இன்ச்சுன்னு சொல்லிட்டோம், கரெக்டாக 8 இன்ச்சு தாங்க. 8 இன்ச்சு நீங்களும் வச்சு பாருங்க, 8 இன்ச்சுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக கிராஸ் இருக்கிற மாதிரி தான் செவத்தில் வச்சு மட்டம் பண்ணிக்காங்க. மட்டம் பண்ணும் பாருங்கள், மட்டம் ஆயிடுச்சு. அடுத்தது பசையை போட்டு முட்டலாங்க. பாருங்கள், அளவு சரியாக இருக்குது, ஒட்டிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா டீ ஒட்டிட்டோம். அடுத்து இந்த மூளைக்கு ஒரு எல்போ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா எத்தனை இன்ச்சஸ் வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 அடி 11 இன்ச்சு வருது. இந்த 2 அடி 11 இன்ச்சுக்கு என்ன பண்ணுறோம், பைப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 அடி 11 இன்ச்சு வச்சுருக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா பைப்பை கட் பண்ணிக்கலாம். கிராஸ் ஆயிடுச்சு, பண்ணிக்கலாம். இருந்தாலும் சேவத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு நல்லா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பாருங்கள், பைப் சரியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோன்னா பேஸ்ட் போடலாம். புதிய நண்பர்கள் வந்து இப்படி வீடியோ பிளம்பிங் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறோம், பைப் வெளியில் இழுத்துட்டோம். வெளியில் இழுத்து விட்டு பேஸ்ட்டு நல்லா சதமாக போட்டுக்காங்க. போட்டு இந்த இதுலேயும் போட்டுக்கோங்க. இது சிபிஎஸ்சி பேஸ்ட் தாங்க, மஞ்சள் கலர் பேஸ்ட்டு. ஏன் மஞ்சள் கலர் பேஸ்ட்டு போடணும்னா சிபிஎஸ்சி பைப்புக்கு சிபிஎஸ்சி பேஸ்ட் தான் போடணும். அப்போ தான் வந்து தரம் நல்லாயிருக்கும். போட்டோம் பாருங்கள், இழுத்து பிடிச்சி இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ஒட்டிடுங்க. பாருங்கள், ஒட்டிட்டோம். அடுத்தது எல்போ எடுத்துக்கோங்க.
கந்தசாமி நோட்டில் பிளேமிங் ஒர்க் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டோம். இப்படி தான் பண்ணணும். பாருங்க, நீட்டாக பண்ணியிருக்கோம். இப்படி தான் பிளேமிங் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ வந்து மக்களுக்கு முழுக்க தெளிவாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். புதிய நண்பர்கள் இந்த பிளேமிங் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெளிவான முறையில் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் வீடியோவை நாங்கள் தொடர்ச்சியாக போடுறோம். எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்களுக்கு நீங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.